இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை எடுத்து நோக்குகின்ற போது எந்த ஒரு பெண் வேட்பாளரும் பங்கு பெற்றவில்லை. இது ஆணாதிக்க சக்தியை அதிகரித்து விட்டதாக காட்டுகின்றதா, அல்லாவிட்டால் பெண்களுடைய பங்கு பெற்றதுதான் அங்கு இல்லை என்று நீங்க நினைக்கிறீர்களா? சமூகத்தில் இருக்கக்கூடிய சில சிந்தனைகள் அல்லது மக்களுடைய எண்ணப்பாங்குகள் இவ்வாறு இருக்கின்றது. பெண்கள் ஆட்சிக்கு அல்லது தலைமை பொறுப்பை ஏற்றால் அதனை அவர்கள் செய்வார்களா, உடல் ரீதியாக உள ரீதியாக அவர்கள் உண்மையிலேயே அதற்கு தகுதியற்றவர்கள் என்ற மனோபாவம் சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு விடயம் தான் உண்மையிலே இதற்கு மூல தடையாக காணப்படுகின்றது. ஆணாதிக்கம் தான் உண்மையிலே அதாவது ஆட்சி அல்லது பலம் பொருந்தியவர் என்ற எண்ணப்பாங்கு அதற்கு புறம்பாக மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. எனவே பெண் வேட்பாளர்கள் முன்வராமைக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைய பெறலாம். விருத்தி அடைந்த அல்லது புத்தாக்கம் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு சமூகம் தான் உலகம் தான் தற்பொழுது காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் வழங்கப்படாமல் தடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுகின்றது. எனவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலைமை பொறுப்பு உண்மையிலே அந்த இடத்துல திறமைகள் இருந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வழங்கப்படல் வேண்டும். எங்களுடைய குடும்பம் பெண்களுடைய குடும்ப பின்னணி அதே போன்று அவர்கள் விடுகின்ற சிறிய தவறுகள் காரணமாக அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவார்களா என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஓரங்கட்டப்படுதல் அல்லது மன ரீதியாக அவர்களை வெறுப்படைய செய்தல் அல்லது அவருடைய மனநிலையை பாதிப்பு செய்யக்கூடிய விடயங்கள் கூட சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்படுகின்றது. பெண்களுடைய விஷயத்திலே இன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ சங்கத்தினுடைய தலைவியாக ஒரு பெண் முதலாக வரலாற்றிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக திருப்பு முனையாக இலங்கையை பொறுத்தவரையிலே காணப்படுகின்றது. இன்றைய உலகம் மாறியுள்ளது அல்லது மாறப்பட்டிருக்கின்றது. பெண்கள் பல்வேறு வகையான தடைகளை வரையறைகளை தகர்த்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு உலகம் தான் தற்பொழுது காணப்படுகின்றது. எனவே எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய பெண்கள் அரசியலிலே தலைமை பொறுப்பை ஏற்பதற்குரிய அந்த வாய்ப்புகளை அல்லது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. බලාපොරොත්තු වෙමු හොඳ ශක්තිමත් නායකත්වයක් සමස්ත රටම හොඳ නායකත්වයක් දිය හැකි නායකත්වයක් අපේ රටට බිහි වෙන්න ඕනි කියන එක තමයි අපේ ප්‍රාර්ථනාව.